முதல் அணு ஏவுகணை 1957 ஆகஸ்ட் 21 சோவியத் யூனியன் R7 செம்யோகா என்ற உலகின் முதலாவது இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்தது. இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே இராணுவ மற்றும் அரசியல் ரீதியிலான போட்டி உருவானது. 1945 ஹிரோஷிமா நாகசாகி மீது அணுகுண்டு வீசிய பிறகு அணு ஆயுதங்களில் அமெரிக்கா முன்னிலை பெற்றது. சோவியத் யூனியன் 1949 தனது முதல் அணுகுண்டை சோதித்தாலும் அதை இலக்கை நோக்கி கொண்டு செல்லும் நீண்ட தூர ஏவுகணை தொழில்நுட்பத்தை உருவாக்கி அணு ஆயுத போட்டியில் முன்னிலை பெற விரும்பியது. இதனால் 1950களின் தொடக்கத்தில் சோவியத் விஞ்ஞானி செர்கை கொரோல்யோவ் தலைமையில் ஒரு புதிய ஏவுகணை திட்டம் தொடங்கப்பட்டது. சோவியத் யூனியனிலிருந்து அணு ஆயுதத்தை அமெரிக்கா வரை கொண்டு செல்ல ஒரு பறக்கும் ஆயுதம் உருவாக்குவதே இதன் நோக்கமாக இருந்தது. ஏனெனில் அந்நேரத்தில் சோவியத் எல்லைக்கு அருகில் துருக்கியில் அமெரிக்கா தனது அணுகுண்டுகளை வைத்திருந்தது. ஆனால் சோவியத் யூனியனுக்கு அமெரிக்கா அருகே அணுகுண்டுகளை வைக்க அத்தகைய தளங்கள் இல்லை. எனவே நீண்ட தூர ஏவுகணை மட்டுமே அணு ஆயுதங்கள் அமெரிக்காவை சென்றடையக்கூடிய வழியாக இருந்தது. இதையடுத்து சுமார் 280 டன் எடையுடன் 8000 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமாக பறந்து சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை தயாரிக்கப்பட்டது. இதற்கு R7 செம்யோகா என பெயரிடப்பட்டு 1957 ஆகஸ்ட் 21ஆம் நாள் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இதன் மூலம் அமெரிக்காவின் அணு முன்னிலை சவால் முறியடிக்கப்பட்டு சோவியத் யூனியனின் அணு ஆயுத திறன் உலகிற்கு பறைசாற்றப்பட்டது. அதே R7 தொழில்நுட்பத்தின் அடிப்படையில்தான் சோவியத் யூனியன் பின்னர் ஸ்புட்னிக் 1 என்ற முதல் செயற்கைக்கோளையும் விண்ணில் ஏவியது. இது இரு நாடுகளுக்கு இடையிலான விண்வெளி போட்டியின் தொடக்கமாக வரலாற்றில் பதிவு